Hello friends, welcome to Indian Jam Samil. இந்தியன் நேவி இந்திய கடற்படையில் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜான் 2026க்கான கோர்ஸ் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ட்ரைனிங் ஆஸ் யூஷுவல் இந்தியன் நாவல் அகாடமி INA எழிமலா கேரளா லொக்கேஷனில் இதுக்கான ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் February 8 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் February 25க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி எல்லாமே கிளியராக ஷேர் பண்ணுறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி ப்ரோ, இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனி டிகிரி இதுக்கு எலிஜிபிள், பட் கம்பல்சரி 60% இருக்கணும். எல்லா செமஸ்டர்லேயும் எல்லா செம்லேயும் ஓவராலாக 60 வரணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி முடித்து 60% இருந்தால் அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான். சரி, ஓகே. இப்போ என்னென்ன பிரான்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் ஹைட்ரோ கேட்ரி அப்படின்வாங்க. ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் BE BTech முடித்து 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ஒரு 60 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். என்ன ஏஜ் அப்படின்னா 2nd Jan 2001 இருந்து 1st July 2006 இந்த இடைப்பட்ட தேதியில் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இந்த 2006க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. அந்த இடைப்பட்ட தேதியில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பைலட் நாவல் ஏர் ஆப்ரேஷன்ஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ATC அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கும் சேம் தான். ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் டிகிரி BE BTech முடித்து 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நாவல் ஏர் ஆப்ரேஷன் இதில் ஒரு 26, பைலட்டில் ATCயில் வந்து ஒரு 18 வேக்கன்சி இருக்குது. நாவல் ஏர் ஆப்ரேஷனில் ஒரு 22 வேக்கன்சி. சேம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்னா 2nd Jan 2002 இருந்து 1st January 2007. பட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு மட்டும் ஏஜ் மாறும். 2nd Jan 2001 இருந்து 1st January 2005 பிறந்திருந்தால் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா எனி டிசிப்ளைன் BE BTech எனி டிசிப்ளைன் ஃபஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா MBA ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா இந்த BSc BCom BSc IT ஃபஸ்ட் கிளாஸில் முடிச்சிருக்கணும். அதோடு நீங்கள் PG டிப்ளமோ ஃபினான்ஷியல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் வெறும் MCA தான் முடிச்சிருக்கேன், இந்த MCA MSc IT ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் 28 வேக்கன்சி, ஏஜ் லிமிட் வந்து சேம் தான். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் பாருங்கள், MSc மேக்ஸு ஆப்ரேஷனல் ரிசர்ச்சு, இல்லை BSc, அடுத்து MSc ஃபிசிக்ஸு, MSc கெமிஸ்ட்ரி, இல்லைனா BE BTech மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்து 60 இருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இதில் BE BTech முடித்து 60%. ஸோ அந்த 11 டிசிப்ளைனில் டிகிரி முடித்து 60% இருந்தால் எஜுகேஷன் பிரான்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து இன்ஜினியரிங் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த சம்பந்தப்பட்ட டிசிப்ளைனில் BE BTech முடிச்சிருக்கணும், முடித்து 60 இருக்கணும். அது என்ன டிசிப்ளைன் அப்படின்னா மெரைன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ரொடக்ஷன், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதில் BE BTech முடித்து 60% இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் 38 வேக்கன்சி, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் பிரான்ச். இந்த எலக்ட்ரிக்கல் ரெலவெண்ட்டாக நிறைய டிசிப்ளைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இது சம்மந்தமாக நீங்கள் BE BTech முடித்து 60% இருந்தால் அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு 45 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதில் பெண்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ வேக்கண்ட் இடஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சரியா? அதையும் வந்து அந்த டேபிளர் காலம்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக நாவல் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் தான். இந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் BE BTech முடித்து 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் மொத்தம் ஒரு 18 வேக்கன்சி, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து இப்போ ஏஜ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ NCC சர்டிஃபிகேட், நீங்கள் NCC சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால்
உங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்குது இல்லையா, அதாவது உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டிகிரி பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க. உங்கள் பர்சன்டேஜ் அடிப்படையில் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்பி செலெக்ஷனில், அதாவது எஸ்எஸ்பிக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் கட் ஆஃப் மார்க்கில் உங்களுக்கு 5% ரிலாக்ஸேஷன் தருவாங்க. சரிங்களா, அது எஸ்எஸ்பி எஸ்எஸ்பி இன்டர்வியூ கட் ஆஃப் மார்க்கில் 5% ரிலாக்ஸேஷன் தருவாங்க. யாருக்கு அப்படின்னா என்சிசி சி டைப் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் மட்டும். என்கிட்ட ஏ டைப் இருக்குது, பி டைப் இருக்குது, நான் வந்து ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அதாவது எனக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் அப்படின்னா இல்லை. என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் மட்டும் உங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ செலெக்ஷனில் அந்த கட் ஆஃப் மார்க்கில் 5% வந்து ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அதாவது இப்போ நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கட் ஆஃப் வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு அந்த 5% ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரிங்களா. ஸோ ஹூ கேன் அப்ளை, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்? கிராஜுவேட்டட், போஸ்ட் கிராஜுவேட்டட், அதாவது பேச்சுலர் டிகிரி, பிஜி, யூஜி 2 பேரும் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் கண்டிப்பாக 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. அடுத்து இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், எவ்வளோ ஹைட் இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணும், டேட்டு பாலிசி, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே joinindiannavy.government.in இந்த வெப்சைட்டில் கிளியராக இருக்கும். அதை டெலகிராம் குரூப்பில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் டிகிரி மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா மொபைல் நம்பருக்கு மெசேஜ் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா. அந்த அந்த மொபைல் ஐடி இல்லை இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின்ல உங்களுக்கு எந்த சென்டர், எந்த டேட்டு, எந்த டைமிங் அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கணும். போஸ்ட் மூலியமாலாம் சென்ட் பண்ண மாட்டாங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான ஷார்ட் லிஸ்டிங் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வரும். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அதெல்லாம் என்டர் பண்ணி உள்ளே போய்ட்டு அந்த கால் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த டேட்டில், எந்த டைமிங்கில், எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் லெட்டரில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அப்டேட் வரும்போது 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ட்ரைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்லிட்டனன்ட் ரேங்கில் ட்ரைனிங் வந்து தருவாங்க. மெடிக்கல் எக்ஸாம்ஸ் ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்லிட்டனன்ட் இந்த ரேங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் மேரிடாக இருக்கீங்க, அது அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியன் நேவியில் எந்த என்ட்ரிக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் மட்டும்தான் இந்த என்ட்ரிக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் சேல்ரி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெஃப்டினன்ட், அதாவது நீங்கள் சப்லிட்டனன்ட் ரேங்கில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இந்த ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் அதே சப்லிட்டனன்ட் ரேங்கில் உங்களுக்கு போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இல்லைங்களா. ஸோ மேக்ஸிமம் 14 இயர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் சப்லிட்டனன்ட் ரேங்கில். ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு சேல்ரி வந்து 57,50,000 சம்திங் இருக்கும். அது போக உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. அடுத்து பாருங்கள், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 10th 12th மார்க் ஷீட்டு, இன்கேஸ் நீங்கள் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின மார்க் ஷீட்டு. இப்போ நீங்கள் லாஸ்ட்டு செமஸ்டர் படிக்கிறீங்க, 8th செம் படிக்கிறீங்க அப்படின்னா 7th 5th 7th அதெல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நான் கரஸில் பண்ணியிருக்கேன், பார்ட் டைமாக படிச்சுட்ருக்கேன், நான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா நீங்களாம் எலிஜிபிள் இல்லை. ஃபுல் டைம் ரெகுலர் மோடில் படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா. ரெகுலர் மோடில் படித்து முடித்தவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்க 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ பார்ட் டைம் கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் படித்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் இல்லை, படிச்சுட்டு இருந்தாலும் எலிஜிபிள் இல்லை. ஃபுல் டைம் ரெகுலர் மோடில்
டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சதா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார்